மெனோபாஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல உணவு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ். ஒன்றும் பெரிய எக்ஸசைஸ் கூட தேவையில்ல. வாக்கிங் பண்ணால் கூட போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க, வீட்டில் வந்து நான் அம்மி அரைக்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், அதுவே போதுமானா அப்படி அது போதாது. கண்டிப்பாக நீங்கள் கைகளை வீசி உங்களால் முடிஞ்ச அளவு தூரம் நடந்துட்டாலே போதும் தான். நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து குறையிறது தான் இந்த மெனோபாஸ். ஸோ ஹார்மோன் குறைய குறைய என்னென்னா நிறைய பிரச்சனைங்க, நிறைய பேர் வந்து வெயிட் போட்டுடுவாங்க. ஸோ அந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். நிறைய பேர் வெயிட் போடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 40+ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்துட்டு கரெக்டான உணவு சாப்பிட்ணும், கரெக்டாக உடற்பயிற்சி செய்யணும், அதே மாதிரி நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் தான். இதெல்லாம் யாருக்குமே இருக்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டா நம்ம வந்து அந்த மெனோபாஸ்லேருந்து கண்டிப்பாக சரியாக வெளியே வந்துடலாம். ஆனால் இல்லை, நான் அந்த மெனோபாஸில் சிக்கிட்டேன், எனக்கு இத்தனை பிரச்சனையும் இருக்குது, என்னால் எப்படி செய்யறதுனே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில பேர் அப்படியே அழுதுருவாங்க, ரொம்ப கவலையாக உட்காருவாங்க. ஆனால் இதை வந்து அவங்க கணவன்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க, பசங்கக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க, நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தயங்கவே தேவையில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்து பேசுங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, நான் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ளஸ் போஸ்ட் மெனோபாஸ் அப்படின்னும் பொழுது அந்த போஸ்ட் மெனோபாஸில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடியது நீ பெயின் வரும், ஆஸ்டியோபரோசிஸ் வரும், எலும்பு ரிலேட்டடான ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் வந்து மெனோபாஸ்க்கு நான் வந்து கடந்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உடலில் இருக்குன்னா அப்பயும் நீங்கள் வந்துட்டு அக்குபங்க்சர் நாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 100% சாத்தியம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஹார்மோனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அக்குபங்க்சர் மட்டும்தான் பண்ணும்.